கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 60 ஜெபம் செய்வோம். இயேசுவே, உம்மை மாதிரி தெய்வம் இல்லை கர்த்தாவே. உம்மை போல இரக்கம் செய்கிற தேவன் இல்லை கர்த்தாவே. எங்களுடைய வழிகளெல்லாம் உடைய சமூகத்தில் இருக்கிறது கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு வழியை காண்ப தெரியலங்க கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர் கர்த்தாவே. யார் மறந்தாலும் நீர் எங்களை மறக்க மாட்டீர் கர்த்தாவே. இந்த நிமிஷம் வரை எங்களை நினைத்தருளினரே உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே விழுகிற கர்த்தா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். 60 கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. 12 தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். இங்கே 2 காரியங்கள் வருகிறது. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தூரத்தில் உள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானை வாசி. உனக்கு ஆபத்து வரும்போது உன் சகோதரன் வீட்டுக்கு போகாத, பக்கத்தில் உள்ள சகோதரன் வீட்டுக்கு போ. இது நீதிமொழிகளில் சாலமோன் ராஜா ஒரு அறிவுரையாக சொல்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அதுதான். இப்பொழுது என்னுடைய உறவினர்கள் எல்லாம் தூத்துக்குள்ளே இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆபத்து என்று வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அங்கேருந்து அவங்க பஸ் பிடிச்சி வந்து சேர்றதுக்கு 14 மணி நேரம் ஆகும். அதோட பக்கத்தில் உள்ள சகோதரன் ஓடி வரும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடைமுறை காரியங்கள் ஒத்து வரக்கூடியதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆக இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆக ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே. வேத வசனம் விதமாக சொல்கிறது. இந்த ஆபத்தான காலகட்டத்திலே நீங்கள் யாரை பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானே உன்னை விடுவிப்பேன். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க? ஏமாந்து போகிறாங்க. 60 தான். இனிமேல் எனக்கு 20 வரப்போகிறதில்லை. இனிமேல் எனக்கு வர இருக்கிறது 80 தான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 60 செய்ய வேண்டிய காரியம் ஞானம் என்னவென்றால், இந்த 20, 30, 40, 50 கடந்து வந்தாச்சு. இந்த 60 எனக்கு என்ன புத்திமதியை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றால், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்பு. ஆபத்து நேரத்தில் நம்பி ஏமாந்தது போதும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஆபத்தில் உங்களுக்கு யார் உதவி இருப்பா? நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் ஒரு ஆளை காண்பித்திருப்பார். அவர் தான் உங்களுடைய ஆபத்தான நேரத்தில் உங்களுக்கு உதவி இருப்பாரே தவிர, நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் யாரும் உதவி இருக்க முடியாது. அதே மாதிரி கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு காரியம் வருகிறது. இங்கே ஒரு மகள் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 4:1 தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு சிறு எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய நான் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றால். நல்லா கவனிங்க. இக்கட்டில் உதவி செய்கிறது யார்? நீங்கள் எந்த கோணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கிட்டு இருக்கா? இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்கிட்டு இருக்கா? முடியாது. நான்லாம் என் வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்தேன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இல்லை. கர்த்தர் எதுக்கு இருக்கார்? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கடன் வாங்காத, பாவம் அவரை பிடி. அவர் தான் கடன் அடைக்க வழியே. நீ அங்கே இங்கே ஓடிக்கிட்டு மூளைக்கு வச்சுக்கிட்டு அங்கே நகையை வச்சுக்கிட்டு இங்கே நகை வேண்டாம். இக்கட்டில் எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் என்ன வழியை காண்பிப்பார். கர்த்தர் அந்த யோர்தான் நதியை அப்படியே ஆஃப் பண்ணுவார். அது வறண்டு போயிடும். நீ அது மேலே நடந்து வரலாம். நிறைய காரியங்கள் அவர்கிட்ட இருக்கியா? இங்கே ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஒரு அம்மையா, அவருடைய கணவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு. 2 பிள்ளைகள். இப்போ வந்து கதவை தட்டுறான். ஏம்மா, அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு பேர், அந்த பேரில் வந்து கதவை தட்டுறேம்மா, ஒன்று கடனை 10ஆம் தேதிக்குள்ளே 20,000 டேபிளில் தூக்கி வை, இல்லைன்னா 1 வருஷம் உன் பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளை பற்றி வச்சுருக்காளா, என்கிட்ட என் கடையில் வேலைக்கு விட்டுருமா, நான் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? யோசித்தாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனை நோக்கி ஓடுவோம். எலிசாவை நோக்கி ஓடி வந்தாங்க. ஐயா எலிசா ஐயா, என் புருஷன் இறந்து போனான்னு தெரியும், 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொள்ள வந்திருக்கான், என்ன செய்யணும்? உன்கிட்ட என்னமா இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. போ, கதவை போட்டு அக்கப்பக்கத்தில் எல்லாம் பிளாஸ்டிக் குடம் எல்லா குடத்தையும் வாங்கு, எல்லா இடத்துல கதவை போட்டு அதை ஊற்றுன்னு சொன்னார். எல்லா குடமும் வாங்கியாச்சு. எல்லா குடமும் நிரம்பி போச்சியா. இப்போ பாருங்கள், நேரே பலபடி எலிசாட்ட ஓடுறா. ஐயா, குடம்லாம் நிரம்பி போச்சு. குடம்லாம் நிரம்பு போன பிறகு அங்கே போனான். நம்மளாம் என்ன பண்ணிடுறோம்னா, குடம் நிரம்பின உடனே தீர்க்கதரிசியாவது ஊழியக்காரராகுது, என் ரூட்டை நான் பார்த்துக்கிட்டு போகிறேன். இல்லை, கடைசி வரைக்கும் அங்கே போனான். அந்த தீர்க்கதரிசியில் போனான்.
ஐயா குடலாம் நிரப்பி போச்சியா, விற்று கடன் அடை, சோழி முடிஞ்சு போச்சா, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு போச்சு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருகின்ற போது உனக்கு இருக்கிற பல ஆபத்துக்கள் பெருசாக தெரியும். 2 நாளாக அங்கே பார்க்கின்ற பொழுது, அங்கே 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஆசாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா, சேராங்கிறவன் வருகிறான், 10 லட்சம் பேரோடு கூட வர்றான். இவன்கிட்ட 5,80,000 பேர் தான் இவன்கிட்ட இருந்தான். நேர கர்த்தருடைய சமூகத்துக்கு போனான். ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உண்மை நம்பி இந்த சேனைக்கு இந்த இக்கட்டில் உதவி செய்யுங்க. ஆண்டவர் உதவி செஞ்சார். இந்த 2024லையும் நீ துன்பத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேட வேண்டிய நபர் இயேசு. உன்னுடைய ஃபைனான்சர் இயேசு, உன்னுடைய கஷ்டத்துக்கு மருத்துவர் இயேசு, உன்னுடைய நோய்க்கு மருத்துவர் இயேசு. இந்த இயேசுவை இருக்க பிடித்துக்கொள். எல்லாவற்றையும் தாண்டி வரலாம், எல்லா மதிலையும் தாண்டலாம், எல்லா காரியத்தையும் தாண்டி வரலாம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுடைய அரணான கோட்டை, எங்களுடைய இரட்சகர், எங்களுடைய மீட்பர். ஆண்டவர், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அநேகம் பேருக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, அநேகம் பேரை இக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. ஒரு நிவர்த்தியை கொடுப்பீராக, ஒரு நிவாரணத்தை கொடுப்பீராக. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.